guys, welcome back to 3 Gaming 10.2. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் ஸ்டோரி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சொல்ல சொல்லியிருந்தேன் ப்ரோ நம்ம ரோப்ளாக்ஸ் ஸ்டோரி சீரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் போடல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரோப்ளாக்ஸ் ஸ்டோரி சீரிஸில் ஃபஸ்ட்டு இதாக பார்க்கவே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி கேமிங் தான் இன்றைக்கி ஒரு விளாகோட சூப்பராக பண்ண போகிறோம். ஆமாம் நான் அப்புறம் ஆக்சுவலி உண்மையை சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வாய்ஸ் எடிட்டிங் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஏன் ஃபோன் அது கேபிட்டபிள் இல்லை. திரும்பி இப்போ தான் ஆர்ஜி கேமோட வாய்ஸு போயிடுச்சு. சரி எதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட 1 to 2 ஹார்ஸ்க்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர்ஸ்லாம் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு, எனக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். என் வாய்ஸ் கேட்டுன்னு தான் இருந்துச்சு, அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ லேக்ஸஸ் ஸ்கேப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேக்கெட்டில் பெல்லாக உழைக்கணும் நம்ம ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் நம்ம உடனே நீங்களும் பார்த்து ஷேர் பண்ண முடியும். ஏன்னா லேக்ஸஸ் ரொம்ப முக்கியம் புகழ் அப்படி சொன்னால். அதுக்கப்புறம் மாஸ் மக்கள் சொன்னார் ப்ரோ இங்கே யாருமே இல்லை ப்ரோ, நம்ம 2 பேர் தான் ப்ரோ இருக்கோம். இப்போ நான் சொன்னேன் அப்போ ரெக்கார்டிங் பாஸ் பண்ணால் நம்ம திருப்பி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தர் க்ராப் அப் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கால் வந்தது. ஸோ அந்த காலம் மறைக்கிறதுக்காக நான் ஒரு க்ராப் பண்ணிருக்கேன். அந்த செக்மெண்ட் எப்போ கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஸோ வீடியோ பார்த்துனே இருப்போம். ஸோ ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டல்லாக பேசுகிறேன், கொஞ்சம் ஹாப்பியாக பேசுகிறேன். ஓகே மக்களே ஓகே வாங்க ஓகே நம்ம வந்து பார்த்தா ஆர்ஜி கேம் ஜாயின் பண்ணிட்டோம். ஹலோ எவ்ரிவான், இதுதான் கேப்டன் பேசுகிறேன். பேசுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் வர வைக்கிறேன். ஃப்ளைட் நம்பர் 751 ஓகே நெக்ஸ்ட்டு சொல்கிறா எலை சொல்லுதே. ஆனால் மக்கள் இன்றைக்கி ஒரு வீடியோவில் சத்தியமாக சொல்ல எனக்கு காண்டாயிடுச்சு ஒருத்தனை பார்த்து தான். அதுவும் நான் யாருன்னு சொல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்ல பக் ஆயிடுச்சு மக்கள். யாருன்னு அதை பக்காவது கிளிச் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அதான் வானத்தில் 33 ஃபீட் தான், அவ்வளோ ஹைட்டில் சீ லெவல் கீழே மக்களே அவ்வளோ நம்ம வந்து இப்போ பறந்துட்டு இருக்கோம். ஸோ யாரும் தயங்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கனால நம்ம டெஸ்டினேஷன் நம்ம ஜேர்னியை வந்து சீக்கிரம் முடிக்க போகிறோம் அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்துட்டா ஒரு ஹையான டர்புலன்ஸை மீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டர்புலன்ஸோட மீனிங்னு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. டர்புலன்ஸோட மீனிங் என்னதுன்னா ஃப்ளைட் எடுத்து ஆடும். இப்போ தான் நடக்கும்போது பாருங்க ஆடு பாருங்களேன். யோயோ ஆடுது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B11 ஆக்சுவலி எனக்கு கேமில் ஒரு பக் ஆகிடுச்சு மக்கள். அந்த பக்கான எந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. ஆர்ஜி கேமிங் போஸ் ஒன்று நான் தப்பிச்சு என்னன்னா நம்ம ரெக்கார்டிங் சத்தியமாக சொல்கிறேன் 1 ஹாராக போயிருக்கோம் இந்த ரெக்கார்டிங், ஒரு 20 minutes வீடியோவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இப்போ ஸ்நாக்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ப்ரோ தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க. இப்போ சொல்கிறாரு ப்ரோ அது சாப்பிடாதீங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியும்ல அதில் வந்து வெறும் மயோனீஸ் இருக்கும். அதான் நம்ம கேட்டர் வந்து மயோனீஸ்க்கு அலர்ஜியாக இருக்கும். அது யாராவது இருக்காது ரேண்டமாக சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏம்மா எனக்கு சாண்ட்விட்சை சாப்பிட பிடிக்காது, ஒழுங்கும் மறிக்காதே எனக்கு பர்கரை கொடு. எனக்கு பர்கரை கொடுக்கல இந்த ஃப்ளைட்டை நான் நாசம் வைக்கிறேன். இப்போ தமிழ் சொல்லுவான் நான் தான் ஃப்ளைட்டை நாசமாக்குங்க தமிழ். ஓகே அவனை விட்டு தருங்க மக்களே. ஏம்மா பர்கர் கொடுமா. ஏம்மா சொல்கிறப்ப கேளே காதுனா வாங்கல மக்களே. அந்த பொண்ணு இன்னைக்கு உனக்கு ஏதாவது நடந்தே தீரணும். ஐ எம் கர்சிங் யூ அவ்வளோதான் உனக்கு. எனக்கு பர்கர் தரவும் போனேன் வா, இன்னைக்கு ஏதோ நடக்கலை என் பேரை நான் மாற்றிக்கிறேன். அப்படி தான் ஏதாவது நடக்கலன்னா கூட பேரை மாற்ற மாட்டேன், சும்மா சொன்னேன். அந்த லேடிக்கு கேட்கணும் மக்களே, அதுதான் நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்புறம் சாப்பிட்றதில்ல என்னடா அது. ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதான் மயோனிஸ் அலர்ஜி நான் சொன்னேன் நமக்கு. அது அந்த அலர்ஜி வந்துச்சு. அப்புறம் நம்ம அவங்களை வச்சிடலாம் அப்படின்னு நாவரும் அப்புறம் பேசியிருந்தோம். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாகிற மாதிரி வரும். ஏன்டாம கண்டுபிடிச்சதோ எங்களுக்கு தான் மக்களே அது ரொம்ப க்ளோஸ் இருந்துச்சு, சாவத்துக்கு க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெபெக்கா எஸ்கேப் அண்ட் அமரியா எஸ்கேப் மிஸ்டர் மிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். அதான் 2 எஸ்கேப் அண்ட் கோஸ்ட் போட்டு நம்ம கோஸ்ட் மூட போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்துருவாங்க. இதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் கூட நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில். அதுவும் பார்க்காம அதுவும் பார்த்துருங்க. ஆமாம் என்ன ப்ரோ சோக்கிய மக்களே வீடியோ பார்க்குறோம்
வீடியோ பார்க்குறோன்னா நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ சொல்லுவேன் உடனே ஒரு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா லைக் சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகில் அப்படி சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ என்னைய என்ன ப்ரோ பார்க்கணும் சொல்லுங்கள் ப்ரோ. யாரும் இல்லைல்ல ஓகே வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ வாங்க ப்ரோ. அவர் சொல்கிறாரு ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டார். யார் ஃப்ரெண்டு இங்கே நீங்கள் என்ன இருக்கீங்க? அட பாவி ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ ஃப்ரெண்டு கிடையாது ப்ரோ. நான் பேரெல்லாம் பார்ப்பேன் அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவர் வேறு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக சொன்னால் இதில் வேறு வாய்ஸ் எடிட்டிங் இருக்கும் அதில் வேறு வாய்ஸ் எடிட்டிங் இருக்கும். அது ஒரிஜினல். இது கொஞ்சம் வந்து இப்போ எடிட் பண்ணி பண்ணது இதெல்லாம் ஓகே மக்களே யாரும் சீரியஸாக நினச்சிக்காதீங்க. யூ வில் நாட்டு சர்வைவ். ஐயா ஐயா பாம்பு மக்களே பாம்பு பாம்பெல்லாம் லேக ஆரம்பிச்சிச்சு மக்களே. அது பார்த்துங்களா பாம்புக்கெல்லாம் லேக ஆரம்பிச்சிட்டு. பாம்புக்கு இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். யார் அது? ஐயா பாம்பு ப்ரோ அப்புறம் பாம்பு இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது ப்ரோ இந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்ட்ரூம் இந்த கேம் பற்றி நல்லா தெரியும். பட் உங்களுக்காக நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போ என்ன நான் ரெஸ்ட்ரூம் போடணுமா? இப்போ அதான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரூம் ஓப்பன் இருக்கா இதான் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வாங்க அப்புறம் இங்கே தான் ஒரு ரெஸ்ட்ரூம் இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் நடக்க போது பாருங்களேன். இப்போ சம்பவம் நடக்கும் என்ன ப்ரோ இதில் போய் சம்பவம் நடக்க சொல்கிறீங்க? இப்போ நான் பண்ணுவேன் என்ன இப்போ வாங்க இப்போ சாப்பிடல எனக்கு பசிக்குது ரொம்ப. அவருக்கு பசி சொல்லி சாப்பிட்டோம். ஓகே ப்ரோ எனக்கு வயிறு கடாமுடான்னு இருக்கு ப்ரோ. சாண்ட்விச் சாப்பிட்டு என்னது கடாமுடான்னு இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அப்புறம் வந்து பார்த்து கடாமுடான்னு இருக்கான். ஏய் ப்ரோ என்ன ப்ரோ பார்த்துட்டு தூக்கு போகிறாரு அவர். என்ன ப்ரோ வயிறு கலக்கி வச்சு எல்லாரும் முன்னாடி நீங்கள் போகிறீங்க. கொஞ்சம் வெக்கமாக இல்லை ஷேமாக இல்லை உங்களுக்கு கேட்டால் அதாவது நம்மளுக்காவது ப்ரோ நீங்கள் பார்த்துருக்கீங்க சாரி சொல்லிக்கிறேன். ஸோ ஃபன்னுக்கு தான் நான் சொன்னேன். ஆனால் அப்புறம் எல்லோரும் முன்னாடி 2 ஆத்தர் போடுது நான் மடக்கவே மாட்டேன். சொல்லுங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸ் வச்சுருந்தேன் ஆர்ஜி கேமிங் இன் ஏத்தேமான் பாத்ரூம் கோயிங் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சுட்டேன். கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு சாண்ட்விச் சாப்பிட்டு நான் சொன்னேன் ப்ரோ சாண்ட்விச் சாப்பிட்டு வயிறு கலக்காமல் தான் சரி சொன்னேன். அவருக்கு வயிறு கலக்கிடுச்சு அடி வயிறு கிடக்கிச்சு. ஸோ அதெல்லாம் அவர் போயிட்டார். அவர் வேலையை சிறப்பாக பார்த்துட்டாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் இருப்பேன் மக்களே. நான் பண்ணவன் அப்படி பாறை வந்துடுச்சு அப்படின்ட்டாங்க மக்களே. ப்ரோ இங்கே ஒரு நிச்சயமாக ஒரு சீரியஸான விஷயம் நடக்க போது உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ? எனக்கும் தெரியும் ப்ரோ அப்படின்றாரு அவர். ஸ்நாக்ஸ்லாம் போயிடுச்சு தேங்க் காட். சொல்லுமாம்மா நீ சொல்லுவேன் இந்த நான் சொல்கிறேன் மக்களே இந்த கிரேஜ்லானோட விங்கு போயிடுச்சு. ஆனால் மக்களே என் கேரக்டர் கூட இருக்கா மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நான் ஏதாவது கேம்ஸ் இதாக ரோப்ளக்ஸ் ஸ்டோரி சீஸில் நான் விளாட்லாம் இல்லைனா ரோப்ளக்ஸ் பிரிசன் எஸ்கேப்ஸில் விளாடணுன்னா என்னோடய ஐடி இதில் காட்டியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்னும் நம்ம மெயின் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை ஆட் பண்ணி உங்களுக்கு சேட் பண்ணுவேன் என்ன எஸ்கேப் போகலாம் உங்கள் இஷ்டப்படு அப்படின்னு சொல்லி நான் விளையாடுவேன். ஓகே மக்களே அதெல்லாம் வேணும்னா ப்ரோ ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ ஸோ ப்ளீஸ் ஆட் மீ அப்படின்னு இல்லை அதை கூட அதுக்கு ப்ரோ ஆட் பண்ணுங்க ப்ரோ நீ அப்படின்னு சொன்னால் கூட நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா ப்ரோ ஆக்சிஜன் மாஸ்க் வந்துச்சு ப்ரோ எடுக்க போகிறேன். அப்பா எடுறா டேய் எடுடா வந்துச்சா டேய் காட்டுறா டேய் எலை காட்டலை காட்டுடா மக்களே. ப்ரோ நீங்களே போட்டிங்கண்ணா ப்ரோ நானும் போட்டேன் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்குலாம் எப்படி ஒரு ஷேமே இல்லாமல் ஒரு அஷேமும் இல்லாமல் நல்லா பாத்ரூம் போகிறீங்க. அதை கிட்ட ஒரு 5 to 6 பேர் இருப்போம். அது என்னோட சேர்த்து நான் சொல்கிறேன். அசிங்கமே இல்லை போகிறீங்க ப்ரோ எப்படி போந்துச்சு அந்த அனுபவம்? ஸோ ஆர்ஜியமாக இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியே தீரணும். உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க அவ்வளோதான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு மாதிரி அதில் இருக்கு. ஓமை காட் என்னது இது என்னது ஐயோ மூடி மக்களே பாபு மக்களே. ஓகே எடுத்துடலாம் மக்களே வாங்க எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை. ஏய் மாமாடு ஏய் மாமாடு ஷூ 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 தலை வா மக்களே இந்த மாமாடு காற்று படுதே
மனப்படம் ரொம்ப போயிட்டு மனமாட ஃபாக்ஸு குள்ளநரி எடுக்கக்கூடாது. ஐயோ குள்ளநரி எடுக்கக்கூடாது. குள்ளநரி எடுக்கவே கூடாது. குள்ளநரி எடுக்கக்கூடாது. டேய் எடுத்துட்டா மக்களே, எடுத்துறேன். இப்போ நான் சொல்கிறேன் டெட் கட் பண்ணுங்க, ஏன்னா என் ஃப்ரெண்டோட உயிரை எதுவும் ஆபத்து தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அது கட்ட ப்ளூ கலர். ப்ரோ நீங்களே உங்களை கட் பண்ணிக்கிறீங்களா ப்ரோ? என்னத்தை கட் பண்ணுறாரு? சி நான் அந்த இடத்த சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓகே. ப்ளூ கேப்ரா ரெட் கேப்ரா தெரில. விட்டுட்டா ஏது ரெட் கேப்ரா கட் பண்ண சொன்ன, பட் ப்ளூ கட் பண்ணிட்டாரு. ஓகே அவர் தப்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனா நான் லாஸ்ட் கேம் நான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டி இவருக்கு அது ஆக்சுவலி சொன்னார் ப்ரோ இந்த மாதிரி பழிலாம் வாங்காடி இதுக்கப்புறம் அதில் அப்படியே படக்க மாட்டேன் ப்ரோ. ஆனால் அந்த மலை இல்லை அந்த குள்ளநரியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு. அந்த குள்ளநரி என் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணிதான் குள்ளநரி. ஆனால் அந்த குள்ளநரி ரொம்ப தான் இதை பண்ணுறாரு. என்ன குள்ளநரி தேங்க்ஸ் வரலாம். தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை ஃப்ரெண்டு போடுறா. ஃப்ரெண்டு போடு. தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை ஃப்ரெண்டுன்னு போடுறேன். எனக்கு என்ன ஆச்சு தெரியல நமக்கு, இது பிளாங்காக இருக்குது ஏன் தெரில, பட் மற்றவங்க கண்ணுக்கு தெரிச்சா ஓகே. ஆர்ஜி கேமிங் சொல்கிறாரு அப்போ அடி நம்ம என்ன அந்த குருமாம சாலாக காணோம், அவங்க நல்லா இருக்காங்க நம்ம பார்த்துடலாம். ப்ரோ நீங்கள் அந்த பக்கம் போக இந்த பக்கம் போக சொன்னால் என்ன பண்ணுறது நீங்களே பாருங்கண்ணே. எனக்கு அதுவே வீட்டோட போட தோணுது தான், பட் என்ன சொல்கிறாரு ஏ அப்படின்றாரு மக்களே. ஓகே ப்ரோ நான் அந்த பக்கம் போகிறேன், நீங்கள் இந்த பக்கம் போக ஆப்போசிட்டில் போய் தேடலாம் சொன்னேன்னா இதுங்க எந்த சொல்கிறாரு. அது பார்க்க வேணாம் மக்களே. குள்ளநரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் போனால் அப்புறம் அந்த சைட் போனால் பார்த்தா அவன் என்ன பண்ணுறா பாருங்கண்ணே. என் பின்னாடி 2 பேர் ஆடல, அதாவது டாகில் அப்படிக்கும் அந்த மாதிரி வரேன். ப்ரோ என்னவா பண்ணிருக்கேன் பின்னாடி வர்றீங்க. ஓகே நம்ம டக்குனு அந்த சைட் போயிடலாம். இந்த க்ரூமா பஸ்ஸு எப்படி தான் பர்க்கே தரமாட்டேன் சொன்னாங்க. நம்மளால தேவை தான், பட் எங்கே இருந்தாலும் தெரில. ஐயா மக்களே ஐயோ மக்களே நான் ஏதோ கேர்ஸ்லாம் ஓடல இப்பயே சொல்லிடுறேன் மக்களே நான் எதுவும் பண்ணல மக்களே சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவும் பண்ணலை. நான் எதுவுமே நடக்க நினச்சிக்கிறேன் மக்களே தயவு செஞ்சு தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன். அந்த க்ரூஸ் நான் எதுவும் பண்ணேன்னா அவங்களே தானே அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. இப்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஓகே லாக் ஆயிடுச்சு ப்ரோ அப்படி சொல்கிறாரு அவர். லாக்கில் இருக்கிறோம் அப்படிங்க அப்புறம் நம்ம கோடு எடுத்து வர சொன்னாரா. ஓகே கோடுறா என்னது யுவர் டிவைசஸ் ஓவர் ரேட்டிங் மொபைல் டேட்டா வைஃபை ஹாட்ஸ்பாட் ஜிபிஎஸ் அண்ட் கேமரா வில் பி ரெஸ்ட்ரிக்டடா. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம் மக்களே. இதுக்கு நான் ஏதாவது வைஃபை ஏதாவது ஆனில் இருக்கா பார்க்குறேன். ஹாட்ஸ்பாட் ஏதாவது ஆஃப்லைன் ஆன்லைன் இருக்குது இல்லை அதான் நான் சொன்னேன் மக்களே. அவங்களும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எடிட்டிங் தான் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு. ஓகே எடுத்துட்டோம் மக்களே. கேப்சர்ஸ் என்ன பண்ணலாம். டேய் இது எப்படி ப்ரோ எடுக்குது? ஐயோ ஸ்க்ரீனை வேறு பண்ணுதே என்னடா. 2மே ப்ரெஸ் பண்ண ஒன்றும் நடக்கலை. சீரியல் ஆனில் தான் இருக்குது. பரவாயில்ல மக்களே. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? சத்தியமாக சொல்கிறேன் மக்களே நான் எதுவும் பண்ணல அந்த குரு மெம்பர்ஸ்லாம். நான் ஆனால் நினச்சிக்கிட்டேன். ஐயோ இந்தா பையன்ட்டேன் யூ வில்லு பே ஃபார் வாட் யூ ஹவ் டன். நான் என்ன பண்ணேன் நீயா நான் பண்ணேனா உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சில்லாம தோணுது. முன்னால தான் அந்த பெயர் பண்ணுறாங்க மக்கள் மட்டும் எவ்வளோ நினச்சி வச்சுக்கேன். முன்னே கன்ஃபார்ம் சொல்கிறேன் ரிவெஞ்ச் எடுப்பேன்டா. ஆக்சுவலி சொல்லப்போனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டியது இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். வீடியோ கிட்ட 13 நிமிஷம் போச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போதும் நமக்கு இந்த கேம் பிளே. அதுவும் நான் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மக்களே. சத்தியமாக சொல்ல நான் க்ரூ மெம்பர்ஸ் நான் ஏதோ பண்ணலை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எதுவுமே பண்ண மக்களே. அவங்களுக்கு அப்படி ஆச்சு என்னடாவது இட்ஸ் அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு டை. யார் சாரா என்னோட கேப்சர்ஸ் ஆன் இருக்கா அது ஆஃப் பண்ண. ஐயோ ஓகே ஸோ இன்னைக்கு ஓகே கேப்சர்ஸ் தான் ஆன் இருக்கா. ஓகே மக்களே கரெக்டாக வந்துச்சு. குளிர் திருடக்கூடாது, குளிர் உள்ளே போகக்கூடாது, குளிர் உள்ளவே போகக்கூடாது. பார்த்தா உள்ளே போயிடுச்சு. கேப்டன் அன்கான்ஷியஸ் மக்களே. இதுக்கு நான் காரணம் இல்லை என்று நான் சொல்கிறேன். நான் எதுவும் பண்ணலாம் மக்களே, அவங்களும் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது வீடு ஆரம்பத்தை தேவை வாய் விட்டேன். அதனால தான் இது ஆபத்து. நான் அப்படியே அதை விட எங்கள் கையிலே கிடையாது. என்னது பையன் வந்து கீழே ஐயோ ஃபாலோ ஆகுது ஆட்டோ ஏற்பட்டு தேடுங்க ஆர்ஜி ப்ரோ சொல்கிறாரு. சரி ஓகே நீங்கள் சமையல் செஞ்சிடுறேன்.
எல்லாருமே எல்லா அப்படியே நமக்கு ஞாபகம் அப்படி நம்ம பல்லா அப்படின்னு அனுப்பிச்சாமோ என்னடா ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கீங்க. ஐயோ 50 நமக்கு இருக்குது 55. ஏய் குணவரி பட்டன் நமக்குடா. அவனா பட்டன் நமக்கு நம்ம பட்டன் அனுப்புறான். ஓகே 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 பட்டன் நமக்கு அங்கே போய்ட்டுமா இங்கே நமக்கு ஓகே குணவரி பட்டன் அமுக்கணும். பட்டன் அமுக்கவே கூடாது அப்படி சொல்லி நம்ம நமக்கு தான் வரும் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு ஒவ்வொரு கேமுக்கும் அது வேரிஃபை ஆகும் நமக்கு அந்த பாம்பு. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஆர்ச்சி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சார் போல். நான் கண்டுபிடிக்க பார்த்தேன். ஆனால் நமக்கு நான் லாஸ்ட் டைம் தனியாக நான் கேம் ப்ளே பண்ண அதில் நானே என்னை காப்பாற்றிக்கிட்டு நிறைய நானே மாஸ்கில் எடுத்துக்கிட்டு நானே பண்ணியிருந்தேன். அது கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிலேட் மக்களே மூடி ஷிட் மக்களே ஜாய்ஸ்டிக் அவ்வளோதான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுது இது நகர்த்த முடியுது. ஒளி ஷிட் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது சொல்கிறாரு. ப்ரோ நீங்கள் லீவ் பண்ணாமல் டோன்ட் லீவ் கொடுங்க அதில் பாருங்கள் அப்படி சொன்னார். இருக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கால் பண்ணுறேன் அப்படி சொன்னார். அதான் அந்த குளநரி அவன் எதுக்காக சுற்றுறான். என்ன ரெக்கார்டிங் ஆன்லையாக இருக்குது. ஐயோ இந்த ரெக்கார்டிங்லாம் ஆஃப் பண்ணுறான். இது ஷேர் யுவர் கேப்சர் சுற்று. எனக்கு பக்காயிடுச்சுடா. ஐயோ பக்காயிடுச்சே. ஹலோ அது நான் இங்கே பக்கில் தான் மக்கள் இருக்கேன். கேம்பிள் ஃபஸ்ட்டு வந்து வரணுமா. மோனி டோன்ட் அது ஏர்போர்ட் ஓகே ஷிட் என்ன பண்ணுறது. ஓகே அவன் சொன்னாவே நான் பண்ணுறேன். என்ன ப்ரோ திருப்பி சொன்னங்க ப்ரோ எனக்கு மறந்துடுச்சு. அவர் திருப்பி சொல்ல ப்ரோ நீங்கள் லீவில் போங்க ப்ரோ திருப்பி வாதான் நீங்கள் லீவில் போய் டோன்ட் லீவ் கொடுத்துருங்க அப்படியே அவர் சொன்னார். சரி நான் என்ன பண்ணேன்னா எனக்கு சொன்னவே நான் எல்லாமே அதை லீவ் பண்ணி டோன்ட் லீவ்னு கொடுத்துட்டேன். ஓகே மக்களே கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாயிடுச்சு. என்னென்ன நடக்குதுங்க தெரில சத்தியமாக ஐடியா இல்லை. அதுவே கீழே அது எதுக்கு வரது கூட எனக்கு தெரில மக்கள். அது எத்தனை ஆன் பண்ண தெரில. அது எப்படி போன கூட எனக்கு ஐடியாவும் இல்லை. அதனால தான் எனக்கு பக் ஆயிடுச்சா இல்லை இது தானாக பக் ஆயிடுச்சா. ரோப்ளாக்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பக்லாம் இஷ்யூஸாக இருக்குது. ஆக்சுவலி உண்மை சொல்ல நான் விளையாடு கரெக்டாக நான் அப்கிரேட்லாம் பண்ணிட்டேன். பட் ஏன் பக் ஆயிடுச்சு எனக்கு ஐடியா கிடையாது. என்னோட ஆளை காணும். குளரி போகக்கூடாது குளரி போயே குளரி மலமாடு மாதிரி ஓட்டாம. அதாவது பார்த்தீங்கன்னா உருளிட்டு போயிட்டான். ஓகே எவ்வளோ தைரியம் தான் ப்ரோ. நான் மூவ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுங்க ப்ரோ. எவ்வளோ தைரியம் தான் என்னோடய சீட்டை பிடிச்சிருப்பேன். குளநரி திருடக்கூடாது சொன்னால் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த குளநரி பண்ணுவேன். இவன் வந்துட்டானே சரி இவன் வண்டியிலே ஊற்றிடலாம். தள்ளுறா. டீமன் தயவு செஞ்சு அப்படி தான் பண்ணுறியா. நாங்கள் சீட்டில் போடணும். சாத்தாடே குட்டிச்சாத்தா குச்சித்தா பிசாசு பேய் பிசாசு டீமன் சாத்தா அப்பாலாம் சாத்தானே. சரி இந்த வந்து சார் ஒரு சாத்தானை பேத்துச்சா அது இது ஹெட் நோய் கூட சொல்லுவாங்களே. இது ஒரு சாத்தானை அடிக்கணும்னா அதுக்கு முதல்ல அது பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும். உன் பேர் அன்னோன். நீ ஆவத்தாழத்தையே சத்திக்கிற நெருக்கத்தில் போயிட்டு தயவு செய்து போ. நம்ம வந்து வேலை செய்யல. ஐயா வேலை செய்யல மக்களே. ஐ எம் நாட் டூயிங் இட். ஐ எம் சேவிங் திஸ் பெயின். அதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் நான் படிக்கிற மக்களே நான் படிச்சுக்கிறேன். அவன் என்ன சொன்னான்னா எனக்கு உலக மரியாதை இந்த போய் ட்ராஷ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆடலாம் சொன்னாங்க. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. நான் அந்த ஃப்ளைட்டை காப்பாற்ற மக்களையும் காப்பாற்ற சொன்னேன். இவனுக்கு லாஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு நீங்கள் மூஹாஹா சிரிக்க கூட செய்யலாம். அப்போ எதுக்கு நீ சிரிக்கிற. அப்பாலாம் அப்போ சாத்தானே ஒரு சாத்தானை அடிக்கிற மாதிரி பேர் தெரிஞ்சிட்டோம். உன் பேர் என்ன தெரியும். உன் பேர் அன்னோன். நீ ஆவத்தான தீய சதிக்கத்தவன் நெருக்கத்தை வந்து அரக்கன். அவனால் நமக்கு நம்ம மந்திரம் வேலை செஞ்சிச்சு. ஓகே மக்களே இப்போ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். ஜப்பான் போக தேவை மக்களே. நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி போய்க்கலாம் ஜப்பான்லாம். இப்போதைக்கு நம்ம ஜப்பான் போக தேவை. ஹூ கேஸ் லெட்ஸ் கோ பேக் ஹோம் நான் டு த்ரோ சொன்ன மக்களே. ஜப்பான் போல் விருப்பமே கிடையாது. எனக்கு கேட்டு கூட அதான் சொல்லுது. ஓகே முடிச்சிச்சு மக்களே. அதாவது இந்த வீடியோ இந்த ஏர்பிளைன் 1 அதுக்கு சொல்ல வந்துட்டேன். கேட்டது இது ஏர்பிளைன் 1 ஸ்டோரி தான் மக்களே. அப்போ ப்ரோ இப்போ சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 இருக்குது கேட்டிங்கன்னா ஆமாம் இன்னும் 3 ஏர்பிளைன் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆச்சு நம்ம ஆர்ஜி ப்ரோ கூட வரலாம். பிகாஸ் அவருக்கே எக்காச்சும் நம்ம ஒர்க்ஸ் இருக்குது. அவருக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் தான் சொன்னார் இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் அதனால நிறைய வேலை இருக்குது ப்ரோ.
ஆக்சுவலி உண்மை சொல்ல இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் போட வேண்டியது, பட் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனது காரணத்தினால போட முடியல. ஓகே மக்களே. ஆமாண்ணா ப்ரோ சொல்கிறேன் ஆமாம். ஆனால் ஆர்ஜி ப்ரோவை பார்த்து மேலே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அவ்வளோ தைரியமா 2 கிளாப் வர்றது மக்களே ஃபைட்டில். ஓகே, அதாவது சாப்டர் 2 இருக்குது, சாப்டர் 3, சாப்டர் 4 இருக்குது. ஸோ அது வேணால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் ஆர்ஜிஓ சீக்கிரம் அவசரமாக பண்ணி வைக்கிறேன். ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சுட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் பிகாஸ் நான் வீடியோ அவ்வளோலாம் நான் போகிறது இல்லை இப்போ வர பட் நான் முடிஞ்சால் போட பார்க்குறேன். ஸோ ஓகே, இவ்வளோ ஸ்கிப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறதுக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்களும் மிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. பாய். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம். பாய் மக்களே, பாய்.